வணக்கம் மக்களே. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தல் நேற்று வெற்றிகரமாக நிறைவடைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நேற்று நம்ம சொன்ன மாதிரி 85.15% இது வரைக்கும் தேர்தல் ஆணையம் கொடுத்துருக்கக்கூடிய லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா அட்டவணைப்படி அவங்க சொல்லியிருக்க அடிப்படையில் பார்த்திங்கன்னா 85.15% வாக்குகள் தமிழ்நாட்டில் பதிவாகிருக்கு. இது கிட்டத்தட்ட அதாவது கடந்த 75 ஆண்டுகால சுதந்திர இந்தியாவில் தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது மிகப்பெரிய ஒரு வாக்குப்பதிவு சதவீதமாக பார்க்கப்படுது. உண்மைதான். இது போன தடவை பார்த்திங்கன்னா 2021 73.63%. இது கிட்டத்தட்ட 10-12% இந்த தேர்தலில் அதிகமாகிருக்கு. ஓவராலாக தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அதிகமான வாக்குப்பதிவு நடந்த மாவட்டம் பார்த்திங்கன்னா கரூர் மாவட்டத்தில் அதிகமான வாக்குப்பதிவு 92.93% வாக்குகள் அங்கே கிட்டத்தட்ட 93 பேர் 100 வாக்காளர்களில் 93 பேர் அங்கே ஓட்டு போட்டிருக்காங்கன்றது தெரியுது. அதேமாதிரி கன்னியாகுமரி மாவட்டம் தான் இருக்கையிலே ரொம்ப லோவாக பதிவாகிருக்கக்கூடிய பகுதியாக இருக்குது. கிட்டத்தட்ட 75.61% அங்கே வாக்குகள் பதிவாகிருக்கு. கம்மின்னு பார்த்தீங்கன்னா 75, அதிகம் பார்த்தோம்னா 93. அதே மாதிரி பார்த்திங்கன்னா தலைவர்கள், அதாவது 4 முனை போட்டியில் ஈடுபட்ட தலைவர்கள் இருக்காங்கல்ல. திமுக கூட்டணியில் பிரதான தலைவர் மு.க. ஸ்டாலின், முதல்வர் மு.க. ஸ்டாலின். அதே மாதிரி எதிர்க்கட்சி தலைவர் இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர், அதே மாதிரி தவக தலைவர் விஜய், அதே மாதிரி நாம் தமிழர் சீமான். இவங்க இந்த 4 பேர் தொகுதிகளில் எவ்வளோ வாக்குப்பதிவாயிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முதல்வர் மு.க. ஸ்டாலின் தொகுதியில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 86 ஓட்டுகள் பதிவாயிருக்கு. அதே மாதிரி எடப்பாடி தொகுதியில் போட்டியிடக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி போட்டியிடக்கூடிய எடப்பாடி தொகுதியில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 92% வாக்குகள் பதிவாயிருக்கு. அதே மாதிரி தவக தலைவர் 2 தொகுதியில் போட்டிடுறாரு. ஒன்று திருச்சி கிழக்கில் 81%. அதே மாதிரி பெரம்பூரில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 89% வாக்குகள் பதிவாயிருக்கு. பெரம்பூரில் தான் அதிகமான வாக்குகள் விஜய்க்கு பதிவாயிருக்கு. ரொம்ப கம்மியான வாக்குகள் பதிவானவர் யார் அப்படின்னா சீமானுக்கு தான் காரைக்குடி தொகுதியில் 74% பதிவாயிருக்கு. இப்படி தலைவர்கள் பார்த்திங்கன்னா அங்கங்கே அவங்க சிறப்பான பங்களிப்பை காட்டியிருக்காங்க. எடப்பாடியை பொறுத்தவரை எடப்பாடி தொகுதியில் தவக வேட்பாளரே கிடையாது. ஏன்னா தவக வேட்பாளர் விலைக்கு வாங்கப்பட்டு விட்டார் அதிமுகவால். அதனால் அவருக்கு பதிலாக அங்கே விஜய் என்ன சொன்னார்னா அந்த தவக ஓட்டுகளை அங்கே இருக்க சுயேட்சையாக போட்டியிடக்கூடியவருக்கு நீங்கள் போட்டுருங்கன்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். அப்படி இருந்தும் எடப்பாடி தொகுதியில் பார்த்திங்கன்னா 92% வாக்குகள் பதிவாயிருக்கு. ஏற்கனவே கடந்த முறை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 லட்சம் வாக்குகளுக்கு மேலே தான் எடப்பாடி பழனிசாமி வித்தியாசத்தில் ஜெயித்தார். அது ஓவராலாக தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா அதிகமான வாக்குகளில் ஜெயித்தவர்னு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்துக்கு உட்பட்ட ஆத்தூர் தொகுதியில் போட்டியிட்ட அமைச்சர் பெரியசாமி தான் கிட்டத்தட்ட 1,31,000 வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயித்தார். அந்த சாதனையை இந்த தடவை திரு எடப்பாடி பழனிசாமி முறியடிப்பாரா அப்படின்றது இந்த வாக்குப்பதிவு சதவீதத்தின் மூலியமாக நமக்கு தெரிய வருது. அதே மாதிரி ஓவராலாக நம்ம பார்க்கும்போது கொங்கு மண்டலங்கள் அதிகமான வாக்குப்பதிவு இந்த தடவை பதிவாயிருக்கு. கிட்டத்தட்ட அது சேலத்தில் பார்த்திங்கன்னா 90, நாமக்கல்லில் 90%, தருமபுரியில் 90%, கரூரில் இருக்கிறதுல டாப் 92.something%. இப்படி கொங்கு மண்டலங்களில் பயங்கரமான வாக்குகள் பதிவாயிருக்கு. அதில் கம்மியாக பதிவாயிருக்கு. கோயம்புத்தூரில் பார்த்திங்கன்னா 84%. அதே மாதிரி தருமபுரியில் பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரியில் பார்த்திங்க அப்படின்னா 85% வாக்குகள் அங்கே பதிவாயிருக்கு. கிட்டத்தட்ட கொங்கு மண்டலமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஓட்டு போடுறதுல ரொம்ப கொந்தளிப்பான மனநிலையில் போய் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்றது தெளிவாக தெரியுது. இந்த பெல்ட்டை பொறுத்த மட்டும் போன எலெக்ஷனில் 2021 அதிமுகவுக்கு மிகப்பெரிய சாதகமாக இருந்த பகுதினா கொங்கு மண்டலம் தான். கிட்டத்தட்ட சேலத்தில் 11 தொகுதியில் ஒரு தொகுதி தான் திமுக ஜெயித்தாங்க, 10 தொகுதி தான் அதிமுக. அதேமாதிரி தர்மபுரி கிருஷ்ணகிரி திமுக வாஸ் அவுட். அதிமுக கூட்டணி அதிமுக தான் அங்கே இருந்தாங்க. நாமக்கல் அது 50-50ன்ற அடிப்படையில் அங்கே வெற்றி இருந்துச்சு. கோயம்புத்தூர் ஸ்வீப் அதிமுக. இப்படி ஈரோடு பார்த்திங்கன்னா பாதிக்கு பாதி 50-50 அப்படின்ற அடிப்படையில் தான் இருந்துச்சு. இப்போ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த எலெக்ஷனை பொறுத்த மட்டும், சென்னையை பொறுத்த மட்டும் எவ்வளோ வாக்குகள் நம்ம பதிவாயிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட
5% வாக்குகள் வந்து பதிவாயிருக்கு. இது வந்து ஓவராலாக நம்ம பார்க்கும்போது, அதாவது கடந்த தேர்தல்களில் வந்து நம்ம வந்து இந்த வாக்கு சதவீதத்தை கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, இது வந்து கிட்டத்தட்ட வந்து போன தடவை 60%, இந்த தடவை 83% தான். 83% பார்க்கும்போது 23% வந்து அதிகமாக அந்த தடவை போலாயிருக்கு. அதே நேரத்தில் போன தடவை ஓட்டு போட்டாங்கள்ல, அந்த எண்ணிக்கையும் அதாவது 2021 ஓட்டு போட்டவங்க எண்ணிக்கையும் இந்த தேர்தலில் ஓட்டு போட்டிருக்காங்களா 2026 தேர்தலில், அந்த எண்ணிக்கையை நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, போன தடவை வந்து 2021 24 லட்சம் பேர் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. இந்த தடவை பார்த்திங்கன்னா 23 லட்சத்தி சம்திங் தான் வந்து ஓட்டு பதிவாக வாக்கு எண்ணிக்கை வந்து குறைஞ்சிருக்கு. அதே நேரத்தில் வாக்கு சதவீதம் வந்து அதிகமாகிருக்கு. ஒட்டுமொத்தமாக வந்து இது வந்து என்னென்னா எஸ்ஐஆர்னுடைய பாதிப்பு தான் அப்படின்றது தான் வந்து தேர்தல் ஆணையமே வந்து இப்போ உணர்ந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால் வந்து அதே மாதிரி பார்த்திங்கன்னா போன 2021 விட இப்போ 2026 நம்ம வந்து கணக்கு பண்ணி பார்த்தா 30 லட்சம் பேர் அதிகமாக ஓட்டு போட்டிருக்காங்க. இது அதே மாதிரி போன 2021 எத்தனை லட்சம் பேர் அதிகமாக ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னா, கடந்த தேர்தலை விட 26 லட்சம் பேர் அதிகமாக போட்டிருக்காங்க. அதே இது 2016 தேர்தலில் எத்தனை பேர் அதிகமாக போட்டிருக்காங்கன்னா, அப்போ தான் அதிகம் 68 லட்சம் பேர் வந்து அதிகமாக வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. இந்த கணக்குகள்லாம் வச்சு பார்க்கும்போது இது வந்து யூஸ்வலான கணக்குகள் தான். அதாவது ஒவ்வொரு தேர்தல்லையும் வந்து இளம் தலைமுறை வாக்காளர்கள் வந்து வரும்போது நடக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு நிகழ்வு தான். ஆனால் இந்த சாதாரண நிகழ்வு வச்சுட்டு என்ன இப்போ வந்து ஒரு பேச்சு போயிட்டுருக்கு அப்படின்னா, இது வந்து ஆட்சி மாற்றத்துக்கான ஒரு விதை. அதே மாதிரி விஜய் வந்து மிகப்பெரிய அலை அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சுகள் வந்து போயிட்டுருக்கு. இது எந்தளவுக்கு வந்து உண்மை இல்லை அப்படின்ற விஷயம் வந்து வர்ற தேர்தல். ஏன்னா இப்போ ஒரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த 85.15% தமிழ்நாடு ஃபுல்லாக ஓவராலாக வாக்குப்பதிவு நடந்திருக்கிறத பார்த்துட்டு ஆளுங்கட்சியும் அமைதியாக இருக்குது, எதிர்கட்சியும் அமைதியாக இருக்குது. அதே மாதிரி மற்ற இன்னும் 2 முனை போட்டிகளில் இருக்கக்கூடிய, அதாவது 4 முனை போட்டியில் 2 முனை போட்டியாக மற்றவங்க இருக்கக்கூடிய இந்த தாவேக்காவும் சரி, தாவேக்கா தலைவர் விஜயும் சரி, அதே மாதிரி சீமானும் சரி, அவங்க எதுவுமே வந்து அவங்களால வந்து இந்த வாக்குப்பதிவு வந்து எப்படி எடுத்துக்கிறதுனே அவங்களுக்கு வந்து தெரியலை. நம்மளை விட அவங்க வந்து ரொம்ப வந்து தேர்தலை வந்து ரொம்ப வந்து உன்னிப்பாக அந்த களத்தில் இருந்து அவங்க ஒவ்வொரு தேர்தலையும் வந்து ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒவ்வொரு தொகுதியிலையும் யாருக்கு வெற்றி வாய்ப்பு, யாருக்கு வந்து யாரை போட்டால் வெற்றி கிடைக்கும், யாரை வந்து போடாமல் இருக்கணும் அப்படின்றதுல வந்து அவங்க வந்து ரொம்ப தெளிவாக வந்து ஒரு கணக்குகளை வந்து போடக்கூடிய புலிகள். அவங்க வந்து ஆளுங்கட்சியாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, அவங்களே வந்து இந்த வாக்குப்பதிவை பார்த்துட்டு இவ்வளோ சதவீதம் மக்கள் வந்து ஓட்டு போட்டிருக்காங்களையும் பார்த்துட்டு ரொம்ப வந்து பிரமிப்பாக தான் வந்து இந்த தேர்தலை வந்து பார்க்குறாங்க. அதனால் கிட்டத்தட்ட என்ன பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு 6 நாள், இன்னொரு 10, அதாவது 9 நாள் நம்ம வெயிட் பண்ணோம்னா தேர்தல் ரிசல்ட்டில் வந்து இந்த ஆச்சரிய குறிக்கெல்லாம் வந்து நிச்சயமாக வந்து விடை கிடைக்கும். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.